லஞ்ச் டைம் வந்துருச்சு, வீட்டுக்கு போறேன். நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல நீங்க பிரியாணி சாப்பிட போறோம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். கேரளா சட்டி சோறு. கேரளால மட்டும் இல்ல, நம்ம ஊர்லயும் சட்டி சோறு செய்வோம். அதுல என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா, கேரளால வெஜிடேரியன் இருக்கும், இங்க நம்ம நான்வெஜ் வச்சு செஞ்சு வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம சட்டி சோறுல சாப்பாடு மீன் சில்லி, சிக்கன் கிரேவி பிளஸ் முட்டை, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு வச்சிருக்கோம். வாங்க சேலஞ்சுக்குள்ள போலாம். எனக்கு என் ஃபேமிலிக்கு சோறு தாண்டா லட்சியம். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. நமக்கு சோறு தான் முக்கியம். எல்லாம் மீன்லாம் தூக்கி ஓரமா வச்சிடலாம். சாப்பாடு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். பச்சை மிளகா, கறிப்புல லீஃப் இவ்வளோ பெருசா போடுவாங்க. சிக்கன் குழம்பு ஊத்தி அடிக்கலாம். சட்டி சாப்பாடு. சூப்பரா இருக்கு சிக்கன் குழம்பு. சட்டியில போட்டு சாப்பிட்றதுனால மண் வாசனை சூப்பரா இருக்கு. சாப்பாடு சுட சுட இருக்கனால வாசனை நல்லா கமகமன் இருக்கு. மண் வாசனை வருது. இது ஒரு தனி டேஸ்டா தான் இருக்கும் போல. மண் வாசனை வருதா? முட்டை நீ என்ன நினைக்கிறேன், உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? சிக்கன் குழம்பு சூப்பரா இருக்கு. இது ஒரு தனி டேஸ்டா இருக்கு. சட்டி சாப்பாடு நான் இன்னைக்கு தான் ட்ரை பண்றோம். சட்டி சாப்பாடு பார்த்தீங்கன்னா கேரளாவில் தான் ரொம்ப ஸ்பெஷலாக செய்வாங்க. இன்னைக்கு நாங்கள் எங்கள் ஊரில் செஞ்சுருக்கோம், எங்கள் வீட்டில். இலையில சாப்பிட்றோட சட்டியில இன்னும் டேஸ்டா இருக்கு. சிக்கன் குழம்புலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கு சட்டி சாப்பாடில் சாப்பிடும்போது. முட்டை எங்க காணும்? முட்டை பாதி முட்டை எடுத்து சாப்பிடுச்சு. எடுத்து சாப்பிடுங்கம்மா. பாருங்க அப்படி பண்றாங்க. சிக்கன் சில்லி சூப்பரா இருக்கு. எதை தூக்கி போடுற? ஏமா அப்படிலாம் போடக்கூடாது, அப்புறம் வின் பண்ண மாட்டீங்க. பனிஷ்மெண்ட் உங்களுக்கு தான். எனக்கு தூக்கி போடுற. இப்பெல்லாம் தான் ஜெயிச்சதுக்கு அர்த்தமே கிடையாது. எல்லாத்தையும் தூக்கி போடுது. சீட்டிங் பண்றாங்க. நீங்களும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க நினைக்கிறேன். என்ன பனிஷ்மெண்ட் சொல்ல மாட்டோமே, எனக்கு தெரியுமே. இன்னொன்னு சொல்லு. சொன்ன மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு பார்க்க சும்மா தக தகன்னு இருக்குது. காரம் எவ்வளவுன்னு தெரியல. தக 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 தகன்னு இருக்குதா நெருப்பா? அருமை அருமை. இந்த சிக்கன் குழம்பு இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மீன் குழம்பு கொஞ்சம் காரமா இருக்குது. பி எடுத்து போடக்கூடாது, சட்டியில இருக்கிறத போடக்கூடாது, சாப்பிடணும். ஸோ நம்ம போட்டு தரணும்னா நம்ம இன்னொருத்து தரணும். ஏன்னா இந்த அக்கா கோச்சுக்குவாங்கல்ல, நம்ம தரல அப்படின்னு. அதுக்குதான் இன்னொரு ஐட்டம் நிறைய இருக்கு. அன்னைக்கு போட்டு சீட்டிங் பண்றீங்கன்னா வின்னிங் கிடையாது, சரியா? அப்ப ஏமா வின்னிங் கிடையாது. நீ தான் 2 கறி என்ன எதிர்க்குது? எவ்வளவுதான் மேக்கப் பண்ணிட்டு வந்து உட்காந்தாலும் இங்க சாரமா சாப்பிடும்போது அதெல்லாம் முருகி வெளியே வந்துருது. வேர்த்து ஊத்துது. எனக்கு மட்டும் தான் இப்படி வேக்குதா? கொஞ்சம் வேகவே இல்லை, வேர்வே வரல. நல்லா பார்த்தா கண்ணு தெரியாது. எவ்வளவு உழைக்கிறோம் பாருங்க. சிக்கன் 65 செம்ம டேஸ்டா இருக்கு. கொஞ்சம் உழைப்பு அதிகமா இருக்கும் போது தான் இவ்வளவு வேர்வை வரும்னு சொல்லுவாங்க. நிறையவே உழைக்கிறோம். என்ன உழைக்கிறாங்கன்னு கேட்க மாட்டீங்களா? சாப்பிட்றது தான். சாப்பிட்டு சாப்பிட்டு உழைக்கிறோம். சட்டி தான் கொஞ்சம் பெருசா இருக்குது, தூக்க முடியல, வெயிட் அதிகமா இருக்குது. சட்டி தூக்கிட்ட போக கேரளால இவ்வளவு வெயிட்டா இவ்வளவு பெருசா சாப்பிடுவாங்க. தூக்கிட்டு போக சொன்னாங்களா? அங்கெல்லாம் சின்னதா தான் வச்சு சாப்பிடுவாங்க. எங்க உருவத்துக்கு பெருசா வச்சிருக்காரு ஓனரு. அது என் உருவத்துக்கு இன்னும் பெருசா வச்சிருக்காரு.
நிறுத்துங்க. நான் சாப்பிட்டுட்டேன். எங்க டடாடாங். எங்களுக்கு காலி மீன் மட்டும்தான் இருக்கு. எங்களுக்கு மீன் மட்டும்தான் இருக்கு. இன்னைக்கு ஏய் முட்டை இருக்குது, சாப்பாடு இருக்குது, மீன் இருக்குது. பனிஷ்மெண்ட் ரவுண்ட். இப்போ வந்து நாங்க சாப்பிட்டப்போ நான் வின் பண்ணிட்டேன், இவங்க 2 பேரும் தோத்துட்டாங்க. அதனால வந்து இதுல 3 பனிஷ்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல வந்து இதுல எந்த சீட் எடுக்கறாங்களோ அதுல என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அது இவங்க பண்ணணும். அதுலயா இதுலயா? இதுல என்ன பனிஷ்மெண்ட் இருக்கோ அது அவங்க பண்ணணும். என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. சீக்கிரம் எழுதி வச்சிருக்காங்க. 3 சீட்ல எழுதி போட்டுக்கறாங்க. நம்ம எது எடுக்கிறோமோ அதை அவங்க பண்ணுவாங்க. இப்போ ஹேமாக்கா எடுங்க. ஃபர்ஸ்ட் யாங்க ஐயால ஃபர்ஸ்ட் ரவுண்ட். என்ன வருது தெரியல. எத்தனை தப்பு 20 தோப்பு கரணம் வரணும். சாப்பிட்டதே கொஞ்சம் தான். 20 தப்பு நான் 10 போட்டுறேன். நீங்க போடுங்க. 10 போடுறேன். சரி ஓகே 10 போடுங்க. நான் தான் கவுண்ட் பண்ணுவேன். இப்படியே போடுறேன். ஐயோ அம்மா சோறு திட்டுற மாதிரி. இப்படி சாப்பிட்டு சோத்தை போட்டு இப்படி சாப்பிடுறீங்க. தோப்புக்கண்ண எனக்கு நல்லா நான் தப்பிச்சேன். எனக்கு வயிறு வலியில இருந்து தப்பிச்சிட்டேன். இப்ப 2 சீட் இருக்கு. அதுல அந்த அக்கா என்ன எடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். இது எடுக்கலாம். நான் தான் நீ தான் பாருங்க. ஓகேவா? நான் ஒண்ணு ஆக்டிங் ஒண்ணு பண்ணிருக்கேன். அப்படிலாம் பண்ணக்கூடாது. அரைதான் மெதுவா அரையணும். எப்படி மெதுவா அரைவாங்க? நீ பிரியா அரைகிற சவுண்ட் இப்ப இங்க கேள்வி. நீ எனக்கு சப்போர்ட் பண்ற, பிரியாவுக்கு சப்போர்ட் பண்ற. யாரையும் கோபக்காரனா போடும் போது என்ன நீங்கல நான் என்னதான் என்னன்னா இப்பட்டா புள்ள வெளிய நீ என்ன சுத்துற? என்ன சுத்துற? சுத்தி சுத்தி அடிப்புங்கிற மாதிரி சுத்துறாங்க. பொறுமையா அரையா நீ கையெல்லாம் நீ கையிலே அவ்வளவு தூரம் போயிட்டு வருது. நான் இங்க பாரு அரையிறது நானே. நான் எவ்வளவு தூரம் வேடிக்கை பாக்குறீங்க. எப்படி அரைறீங்க? உன் கை வரும்போது எனக்கு பயமா இருக்குது பிரியா. ஐயோ பாரு பாரு சாப்பிடணும். சரி சரி நில்ல. கையை கட்டிட்டு நில்லு. கையை கட்டவும் கன்னத்தில் அரையவும். கன்னத்தில் அரையவும் காதில் அரையவும். அரைட்டு வா. ஐயோ அல்லக்கா வேற குத்தி. இப்பெல்லாம் கும்பி சாப்பிடுறேன். அடிச்சுட்டே இருப்பேன். நான் வந்து உன்னை கண்ணுல காதுல அரையணும். நீ கும்பிச்சா காதுல பிரியா. ஐயோ வலிக்குது பிரியா. ஐயோ என்ன காதுனா வெளிய வருது. அடிச்சு உன் கை இருக்கிற சைஸுக்கு அடிச்சு ஆகணும். ஐயோ ஒரு அடி தான் என்ன அடிச்சுட்டே இருக்கேன். சொல்லவே இல்லை. அஞ்சு சொன்னியா? நீ வந்து கன்னத்தில் அரையும் தான் சொன்ன. 5 தான் சொல்ல கிடையாது. அவ்வளவுதான் முடிஞ்சு 2 வாட்டி அடிச்சுட்டேன். என்ன ஒர்க்கா மட்டும் என்ன ஒரு திருப்பி நீ அடிக்கலாம். மறுக்க நான் அரைக்கிறவா. அட பனிஷ்மெண்ட் இவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே பாவமா இருக்குது. இங்க பாருங்க அடிச்சதே எனக்கு கண்ணு தண்ணி வந்துருச்சு. அந்த அளவுக்கு அடிச்சது எனக்கு. அவ்வளவு சாட்சிக்கு அவங்க இருக்காங்க. கண்ணு தண்ணி வந்துருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பதட்டப்படாத. நம்ம தான் இருக்கோம். இன்னும் 10 டேக் கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நம்ம சட்டி சோறுல சாப்பாடு, மீன் சில்லி, சிக்கன் சில்லி, சிக்கன் வறுவல் பிளஸ் முட்டை, சிக்கன் குழம்பு, மட்டன் சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு வச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் உன்னை திருப்பி அரைவேன். இந்த நாள் நீ காலத்துல குடிச்சு வச்சுக்கிறேன். அதான் அவர் சொன்னாரு எத்தனை காலங்கள்ல குடிச்சு வைக்கிட்டு சருப்பா இருக்கு மறந்து போயிடணும். அதான் அவர் சொன்னதான் நான் எனக்கு மறந்துடுவேன். அவர் அடிக்கடி சொல்லுவாரு. நீ ஏன் குடிச்சு வச்சுக்க? இன்னைக்கு நம்ம சட்டி சோறுல இன்னைக்கு நம்ம சட்டி சோறுல